Good morning students, welcome to all. Standard 7th subject English, Unit 2, Prose, the wind on haunted hill. Today we will read the prose, the wind on haunted hill. Haunted அப்படின்னா என்னதுன்னா பேய் பேய் மலை, அதாவது பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஹில்ஸ் மலை, அதை பற்றி சொல்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த காற்று, ஒரு பயங்கரமான காற்றை பற்றி, அந்த மலையிலேருந்து உருவாகி வரக்கூடிய காற்றை பற்றி தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. Find the hidden words in the pictures, one has been done for you. ஸோ இதில் வந்து பிக்சர்ஸில் வந்து வேர்ட்ஸ் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க ஒரு வேர்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, கேட் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், அதில் கேட்னு ரைட் பண்ணியிருக்கான், அப்போ தான் கேட். ஸோ வேறு இடத்துலலாம் எந்த இடத்துலலாம் எந்த பிக்சர்ஸ்லலாம் வந்து வேர்ட்ஸ் மறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் மறைஞ்சிட்ருக்கு இல்லையா? ஸோ அப்போ செகண்ட் ஒன் மிரர். இது மாதிரி 5 வேர்ட்ஸ் வந்து இந்த பிக்சர்ஸில் மறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். Let me start the prose. Section 1. Who cried the wind as it swept down from the Himalayan snows. அதாவது ஹிமாலயன் அந்த மலையிலேருந்து காற்று வந்து எப்படி தான் ஹூன்னு கத்திக்கிட்டே வர மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஸ்வெப்ட் டவுன், கீழ் நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. It hurried over the hills and passes. ஹரிட் அப்படின்னா ஸ்பீடாக வருதான், எதெல்லாம் தாண்டி வருது, அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மலைகள், பாசஸ்னால் அந்த பாதை, நடைபாதைகள். And hummed and moaned in the tall pines and deodars. மோன் அப்படின்னா என்னதுன்னா சவுண்டு, ரொம்ப கத்திரிக்கிட்டு அந்த சவுண்டு வருதான். எதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு அப்படின்னாக்க டால் பைன் ட்ரீஸ் அண்ட் டியோடஸ், மரங்களுக்கு இடையிலலாம் காற்று புகுந்து வந்துச்சுன்னா என்ன இருக்கும், ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, ஓன்னு கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டாக வந்துட்டுருக்கு. அது பார்க்குறதுக்கு ஒரு மியூசிக் மாதிரியும் இருக்குது, ரொம்ப பயங்கரமான சத்தத்தோட அந்த காற்று வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்துட்டுருக்கு. ஆன் haunted hills there was a little to stop the wind. அதாவது அங்கே அந்த பயங்கரமான அந்த பேய் மலையிலேருந்து வரக்கூடிய அந்த காற்றை வந்து எதெல்லாம் ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, only a few standard trees and bushes and the ruins of what had once been a small settlement. அதாவது அங்கேருந்து வரக்கூடிய அந்த காற்றில் வந்து எதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த காட்டில் இருக்கக்கூடியதுனா, ஸ்டாண்டர்ட் ட்ரீஸ்னால் அந்த காட்டிலே வளரக்கூடிய அந்த மரங்கள், புஷ்ஷஸ்னால் அந்த புதர் செடிகள், ரூயின்ஸ்னால் அந்த இப்போ இடிஞ்சு போன அந்த வீடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் என்ன ஆகுதுன்னா ஸ்மால் செட்டில்மெண்ட். இந்த மாதிரி இதுதான் என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து வரக்கூடிய காற்றை வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருந்துகிட்ருக்கா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து காற்று அடிச்சிட்ருக்கு. ஸோ இது இந்த புஷ்ஷஸ் ட்ரீஸ் இதெல்லாம் இருக்க வந்து கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த காற்றை. ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹில்ஸ் தேர் வாஸ் அ ஸ்மால் வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கு, இந்த ஹில்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஒன்று இருக்குது. பீப்புள் கெப்ட் எ லார்ஜ் ஸ்டோன் ஆன் த டின் ரூஃப்ஸ் டு பேமெண்ட் தெம் ஃப்ரம் ப்ளோவிங் அவே. அந்த வில்லேஜில் வந்து மக்கள் வந்து என்ன பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து வச்சு வீடு கட்டியிருக்காங்க. டின் ரூஃப்ஸ், மேலே கூரை வந்து டின்னில், அந்த தகரத்தில் தான் வந்து கூரை வந்து போட்டிருக்காங்களாம். ப்ரிவெண்ட் தெம் ஃப்ரம் ப்ளோவிங் அவே, அதாவது என்னென்னா காற்று அடிச்சுட்டு போகாமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கூரைகள் வந்து கட்டியிருக்காங்க. தேர் வாஸ் நியர்லி ஆல்வேஸ் எ விண்ட் இன் திஸ் ஸ்பாட்ஸ். அங்கே வந்து நியர்லி அதுக்கு பக்கத்தில் தான் என்ன ஆகுதுன்னா காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஈவன் ஆன் சன்னி டேஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ராட்டில்டு, சின்மேஸ் சோக்டு, கிளாத்ஸ் ப்ளூ அவே. இந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய பக்கத்து மலையில் தான் அந்த காற்று அடிக்குது. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து இங்கேயும் இருக்கும். அந்த வீடெல்லாம் எப்படின்னா டின் ரூஃப் தான் வந்து போட்டிருக்காங்க, தகரத்தில் தான் வந்து வீடெலாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. சன்னி டேஸ், அதை வெயில் காலத்தில் கூட என்னாகுன்னா டோர் அண்ட் விண்டோ ரேட்டில்டு, வேகமாக காற்று அடிச்சிச்சுன்னா வேகமாக அடிக்குமா, டோர் இதெல்லாம் என்ன காற்றுல வேகமாக அடிக்கிறது. அந்த இடமே என்ன ரொம்ப பிளாக் சோக்குடு அப்படின்னாக்கா பிளாக் ஆயிடுச்சுன்னு ரொம்ப இருட்டாயிடுற மாதிரி ஃபீல் ஆகும். கிளாத்ஸ் ப்ளூ அவே, கிளாத்தெல்லாம் என்ன ஆகும், காற்றடிச்சிச்சுனாவே, நார்மலாக காற்றடிச்சுனாவே பறந்து போயிடும், அந்த மாதிரி பறந்து போக ஆரம்பிக்குது. பக்கத்து மலையில் அடைக்கிற காற்று வந்து இந்த வில்லேஜ்லேயும் வந்து கொஞ்சம் எஃபெக்டை வந்து ஏற்படுத்துது. 3 children stood beside a low stone wall, spreading cloths out to dry. இப்போ அங்கே ஒரு 3 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம், அந்த சின்ன சின்ன கல்லாலான ஒரு செவர் மாதிரி ஒன்று இருக்குது,
அதில் வந்து அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஸ்ப்ரெட்டிங் கிளாத் அவுட் டு ட்ரை. எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிளாத்தெல்லாம் வந்து என்ன பண்ணால் காய வைக்கிறதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் கார்மெண்ட்னா அந்த கிளாத் கார்மெண்ட் தே பிளேஸ்ட் ஏ ராக். அந்த மலை மேலே விரித்து போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காய வைக்கிறாங்க. ஈவன் தென் த கிளாத் ஃப்ளோட்டோட் லைக் ஃப்ளாக்ஸ் ஆன் த பெனன்ட்ஸ். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா காற்றடிக்கும் போது ஒரு ஃப்ளாக் வந்து பறந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க காய வைக்கும் போது ரொம்ப பறந்துக்கிட்டே இருக்குது. பெனன்ட்ஸ் அப்படின்னா பேனர், ஒரு ஃப்ளாக் பறக்கிற மாதிரியும் ஒரு பேனர் வந்து பறக்கிற மாதிரியும் எப்படி இருக்கான் அந்த ஃப்ளட்டர்டு அந்த காற்றுல வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க ட்ரெஸ்ஸு காய வைக்கிறது வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரியும் பேனர் மாதிரியும் பறந்துக்கிட்டு இருக்குது. உஷா டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சீக்டு struggled with her grandfather's long loose shirt. இதில் ஒரு கேரக்டர் நேம் 3 children சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு சில்ட்ரன் நேம் வந்து உஷா. அவளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ரோஸ் சீக், அவள் ரோஸ் கலரில் இருப்பாள். struggled with her grandfather's long loose shirt. அவள் வந்து எதை காய வச்சுட்ருக்கான்னா அவங்க தாத்தாவோட ட்ரெஸ்ஸை வந்து பெருசாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை காய வச்சுட்ருக்கா. சி வாஸ் 11 or 12. அவளுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும்னா 11 or 12. ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ், அவனோட பிரதர் தான் யார், அவளோட பிரதர் யாருன்னா சுரேஷ், வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் டு பெட்ஷீட் வைல் பின்யா. சுரேஷ் வந்து என்ன பண்ணுறான்னா பெட்ஷீட்டை வந்து காய வச்சுட்ருக்கான். இதுக்கடையில் பின்யான்னு ஒரு கேரக்டர், ஏ ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள், உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர். இவ யார் அப்படின்னு சொன்னாக்கா உஷாவோட ஃப்ரெண்டு தான் பின்யா. ஆனால் பின்யா வந்து இந்த சுரேஷுக்கு ஓல்டர், அப்போது பின்யா வந்து மூத்தவ. நெய்பர் வாஸ் ஹேங்கிங் தம் த கிளாத்ஸ் ஒன் அட் எ டைம். அவளும் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னாக்கா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து காய வச்சுட்டு இருக்கிறாங்க. பின்யா வந்து சுரேஷை விட பெரியவ, உஷாவுக்கு ஃப்ரெண்டு. இவங்க 3 பேரும் ட்ரெஸ்ஸை வந்து அந்த சின்ன வால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனால் செய்யப்பட்ட அந்த வாலில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து காய வச்சுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப காற்றுல வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் தேர் were sure everything was on the wall firmly held down by rocks. இப்போ ஒருத்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ராக்ஸ் அந்த கல் மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் விரித்து போட்டாங்க. Next, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the field at the ruins on hunted hills. ஸோ ட்ரெஸ் எல்லாம் விரிச்சு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிளைம்டு, அதில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த ஸ்டோன் மாதிரி இருக்க அந்த வால் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க அங்கே இருக்கிற காற்றடிக்கிறது, அந்த சன் வர்றது, இதெல்லாம் வந்து என்ன வயல்வெளி ஃபீல்டு இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. அட் த ரூயின்ஸ் ஆன் த ஹண்ட்ரட் ஹில்ஸ். அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு ரூயின்ஸ், ஒரு அழிக்கப்பட்ட ரூயின்ஸ்னால் டெஸ்ட்ராய், ஒரு இடிஞ்சு போனால் ஒரு வீடும் இருக்குது, அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மஸ்ட் கோ டு த பஸார் டுடே செட் உஷா. உஷா சொல்கிறா நான் அன்றைக்கி கண்டிப்பாக எங்கே போகணும், பஸாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறா. ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா. எனக்கும் ஆசை தான், நானும் உன் கூட வர்றதுக்கு ஆசையாக இருக்குது, வரலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, பின்யா சொல்கிறா. பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க். எனக்கு அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து வேலையும் இருக்குது, மாடு இதெல்லாம் வந்து ஹவுஸ் பார்த்துக்கணும். மதர் இஸ் இன் வேல், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஸோ அதனால் அம்மாவையும் பார்த்துக்கணும், இல்லைனா நான் உன் கூட வருவேன், உன் கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு யார் சொல்கிறது, பின்யா சொல்கிறா. ஐ கேன் கம் செட் சுரேஷ். உடனே சுரேஷ் சொல்கிறா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஸார். அவன் வந்து பஸாருக்கு போகிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கான். விச் வாஸ் 3 miles அவே. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது பஸார் அப்படின்னு பார்த்தோம்னா 3 miles. ஆன் த அதர் சைடு ஆஃப் த 100 hills. அதுக்கு பக்கத்தில் தான், பக்கத்து சைடில் தான் என்ன இருக்குது அப்படின்னா 100 hills, அந்த பேய் மலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தாண்டி தான் எங்கே போகணும், பஸாருக்கு போகணும். சுரேஷ் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நோ யூ கான்ட் செட் உஷா. வேணாம் நீ வர வேணாம் அப்படின்னு உஷா சொல்கிறா. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சோப் போட்டு. நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, நீ வந்து கிராண்ட் ஃபாதருக்கு சோப்னா ஷாப் அப்படின்னாக்கா மரம் வெட்டுறது, நீ ஃபஸ்ட்டு தாத்தாவுக்கு வந்து மரம் வெட்டுறதுக்கு நீ ஹெல்ப்ஃபுல்லாக இரு, நீ வர வேணாம் அப்படின்னு உஷா சொல்லிடுறா. Their father was in an army posted in a distant part of the country.
இவங்க உஷா சுரேஷோட அப்பா வந்து என்னென்னா ஆர்மியில் இருக்கார். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கத்து கண்ட்ரியில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஆர்மியில் இருக்கக்கூடியது. அண்ட் சுரேஷ் அண்ட் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வேர் த ஒன்லி மென் இன் த ஹவுஸ். அந்த வீட்டில் ஆண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷும் அந்த கிராண்ட் ஃபாதரும் மட்டும்தான். இவங்க அப்பா வந்து பக்கத்தில் உள்ள கண்ட்ரியில் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சுரேஷ் வாஸ் 8. சுரேஷ்க்கு எத்தனை வயசு இருக்குன்னா 8 வயசு இருக்கும். சப்பி அண்ட் ஆல்மோண்ட் ஐடு. அவன் எப்படி இருப்பான்னா சப்பினா கொஞ்சம் குண்டாக இருப்பான், அழகாக கண்ணெல்லாம் எப்படி இருக்கும், ஆல்மண்ட் ரொம்ப அழகான கண்ணை, கொஞ்சம் குண்டாக சப்பியாக இருப்பான். ஓன்ட் யூ பி அஃப்ரைடு டு கம் பேக் அலோன் ஹி செட். உடனே வந்து அவன் கேட்குறான், நீ திரும்ப வரும்போது உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வை ஷுட் ஐ பி அஃப்ரைட், ஏன் நான் வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறான். தேர் ஆர் கோஸ்ட் ஆன் த ஹில், ஏன்னா அந்த மலையில் வந்து என்ன இருக்குது, கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். ஐ நோ பட் ஐ வில் பி பேக் பிஃபோர் இட் கெட் டார்க். ஆனால் எனக்கு தெரியும் அங்கே பேய் இருக்குன்னு தெரியும், பட் நான் என்ன பண்ணேன், கெட் டார்க் இருட்டாகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுவேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். கோஸ்ட் டஸ் நாட் அப்பியர் டியூரிங் த டே. அங்கே கோஸ்ட்டெலாம் வந்து பேயெல்லாம் வந்து டே டைமில் வந்து வராது, தோன்றாது அப்படின்னு சொல்லி உஷா சொல்கிறான். ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரூயின்ஸ் ஆஸ்க்டு பின்யா. பின்யா கேட்குறா, அங்கே வந்து நிறையா பேயெல்லாம் இருக்கா, ரூயின்ஸ்னால் அந்த இடிஞ்சு போனால் அந்த வீட்டில் வந்து நிறைய பேயெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறேன்னா பின்யா கேட்குறா. கிராண்ட்ஃபாதர் சேஸ் ஸோ. ஆமாம், தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க. ஹீ சேஸ் தட் மெனி இயர்ஸ் எகோ. அதாவது அவர் சொன்னார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஓவர் 100 இயர்ஸ் எகோ, 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போது இங்கிலீஷ் பீப்புள் லிவ்ட் ஆன் த ஹில். அதாவது இங்கிலீஷ் பீப்புள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். பட் இட் வாஸ் அ பேட் ஸ்பாட், ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங் அண்ட் தே ஹேட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் another place. அந்த இங்கிலீஷ் பீப்புள் வாழ்ந்த பிளேஸில் அந்த ஸ்பாட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன லைட்னிங், இடி மின்னல்லாம் வந்து ரொம்ப விழுந்துகிட்டே இருக்குமா. அதனால அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் another place, வேறு இடத்துக்கு வந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இஃப் தே வெண்ட் அவே why should there be any ghost? ஸோ அப்போ அவங்க தான் அங்கே போயிட்டாங்களே, வேறு இடத்துக்கு போயிட்டாங்களே, ஏன் அப்புறம் அந்த கோஸ்ட் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் சேஸ் during a terrible storm one of the houses was hit by lightning and everyone in it was killed. அதாவது ஒரு டைம் வந்து என்ன ஆச்சுன்னா, டூரிங் டெரிபிள் அப்படின்னாக்கா ரொம்ப பயங்கரமான இடி மின்னல் இந்த ஹவுஸில் வந்து விழுந்துருக்குது. லைட்னிங், ரொம்ப இடியும் மின்னலாக இருந்திருக்குது. ஸோ இடி மின்னல் விழுகும்போது அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இறந்துட்டாங்க. இட் வாஸ் கில்டு. அது வந்து என்ன பண்ணிருச்சு, கொன்றுச்சு. இட்டுங்கிறது அந்த இடி மின்னல்லாம் வரும்போது அந்த வீட்டில் இருந்த எல்லாரையும் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா கொன்றுச்சு. எவ்ரி ஒன் இன்க்ளூடட் தி சில்ட்ரன். ஒவ்வொருத்தவங்களையும் இன்க்ளூட, அதில் சில்ட்ரனும் என்ன பண்ணிட்டாங்க, சில்ட்ரன்ஸும் இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. வேர் தேர் மெனி சில்ட்ரன், அங்கே எத்தனை சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்யா கேட்குறா. தேர் வேர் 2 ஆஃப் தெம், 2 பேர் இருந்தாங்களாம். எ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும். கிராண்ட்ஃபாதர் சேஸ் ஹி ஹேஸ் சீன் தெம் மெனி டைம்ஸ். இதை வந்து என்னோட தாத்தா வந்து நிறையா டைம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வென் he has passed through the ruins late at night, he has seen them playing in the moonlight. அதாவது லேட் நைட் வந்து நம்ம அந்த அந்த அழிஞ்சு போனால் அந்த வீட்டு பக்கத்தில் கிராஸ் பண்ணி போகணும், நைட் டைமில் போனோம் அப்படின்னம்னா அங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம், அந்த மூன் லைட்டில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்களாம் அந்த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு யார், தாத்தா சொன்னதா அந்த உஷா வந்து பின்யா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறா. wasn't he frightened? அப்போ அவருக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறாரே, அவருக்கு வந்து பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பின்யா கேட்குறா. நோ, ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். அதாவது ஓல்டு பீப்புள், வயசானவங்களாம் வந்து இந்த கோஸ்ட்லாம் பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க அப்படின்னு உஷா சொல்கிறா. உஷா set out and had walked to the bazaar at 2 in the afternoon. 2 o'clock போல் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா உஷா வந்து பஜாருக்கு ரெடி ஆகிட்டா. இட் வாஸ் about an hour's walk. 1 hour வந்து என்ன பண்ணணும், நடந்து போகணும். she went through the field now turning yellow with flowering mustard, then along the saddle of the hills and up the ruins. ஸோ அந்த வயல்வெளியெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளார்லாம் என்ன கலரில் இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்குது. எதில் உள்ள ஃப்ளார் அப்படின்னாக்கா மஸ்டர்ட்னா அந்த கடுகு செடியில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்குது. வயல்வெளியெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறா.
அண்ட் அலாங் த சேடில்னால் பள்ளத்தாக்கு, ரெண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சேடில், அதை கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கிராஸ் பண்ணி அண்ட் ஆப் த ரூயின்ஸ், அந்த இடிஞ்சு போன அந்த வீடெல்லாம் கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் பஸாருக்கு போயிட்டுருக்கா. த பாத் வென் த ஸ்ட்ரைட் த்ரோ த ரூயின்ஸ், அது அந்த இடிஞ்சு போன அந்த வீட்டு வழியாக தான் என்னது அந்த வழி வந்து போகும், அந்த வழியில் தான் இவளும் போகிறா. உஷா நியூ இட் வெல், ஆனால் அந்த வழியில் தான் போகணும், இடிஞ்சு போன அந்த வீட்டு வழியில் தான் போகணும் அப்படின்னு சொன்னது உஷாவுக்கு வந்து நல்லா தெரியும், அதில் தான் போயிட்டுருக்கா. சி ஹேட் ஆஃபன் டேக்கன் இட் while கோயிங் டு த பஸார் டு டூ த வீக்லி ஷாப்பிங். அதே மாதிரி நல்லா தெரியும் அந்த வழியில் தான் போகணும்னு, வீக்லி ஷாப்பிங் போகும்போது தான் அவர் வந்து அந்த வழியில் தான் பஸாருக்கு போவாள். ஆர் டு see her aunt who lived in the town. அது மட்டும் இல்லை, அவளோட ஆன்ட்டி வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, டவுனில் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த பஸார் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க ஆன்ட்டி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. வைல்டு ஃப்ளவர்ஸ் grew in the crumbling walls. கிரம்ப்ளிங் அப்படின்னாக்கா அந்த உடஞ்சி போன அந்த சுவர் மேலே அந்த காட்டுப்பூவெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அழகாக பூத்துக்கிட்டு இருக்கு. கிரம்ப்ளிங்னா பிரேக்கிங், அந்த உடஞ்சி போன அந்த சுவத்து மேலே பூவெல்லாம் பூத்துட்ருக்கு. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ளம் ட்ரீ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா, அந்த இடிஞ்சு போன அந்த ரூயின்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ட்ரீ ஒன்று சென்டரில் வந்து ஒரு ட்ரீ ஹாலில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்துருக்குது. இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் பிளாசம்ஸ், அது என்னென்னா அழகாக வெள்ளை கலரில் பூவெல்லாம் பூத்துக்கிட்டு ஹேட் பீகன் டு ஃபால், கீழே விழுந்தாக்கில் இருந்துக்கிட்டு இருக்கு, பூவெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து. லிசார்ட்ஸ் ஸ்கட்லர்ட் ஓவர் த ஸ்டோன்ஸ், அது மட்டும் இல்லை, லிசார்ட்ஸ்னால் அந்த பல்லி பூச்சி இந்த அரணை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஸ்கட்லர்ட் அப்படின்னாக்கா ஹரிட்லி வேகமாக காற்று அடித்தோன்னே எல்லாம் பறக்கும் இல்லையா, அதில் வந்து இதுக்கும் என்ன பண்ணுது வேகமாக ஓடுது, அந்த கல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஓடுது. வைல் எ விஸ்லிங் த்ரஸ் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது ஒயிட் கலரில் ரெக்கைகள்லாம் கொண்ட ஒரு பேர்டு, சிங்கிங் பேர்டு அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டீப் பர்பிள் பிளமேஜ் லிஸ்னிங் இன் த சாஃப்ட் சன்ஷைன். அதோட அந்த பிளமேஜ் அப்படிங்கிறது பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பர்பிள் கலரில் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பேர்ட்ஸும் அங்கே இருக்குது. இந்த சாஃப்ட் சன்ஷைன் ரொம்ப அழகாக மின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. சாட் இன் அன் எம்டி விண்டோ அண்ட் சாங் இட் ஹாட் அவுட். அந்த பேர்டு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாடுற மாதிரி சவுண்டு, லிஸ்னிங் அப்படின்னா மின்னுறது, அதோட அந்த ரெக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னா மின்னுற மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக பாடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ போயிட்டுருக்கா, போகும்போது ரொம்ப காற்று ஓவராக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வால்லலாம் என்ன ஆகுதுன்னா பூவெல்லாம் பூத்துருக்கு. ப்ளம் ட்ரீ வந்து அந்த வீட்டோட சென்டரில் இருக்குது, பெரிய மரமாக வளர்ந்துட்டுருக்கு. அதுலேருந்து பிளாசம்ஸ்லாம் ஒயிட் கலர் பிளாசம்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா இருக்குது, கொட்டிகிட்ருக்கு. காற்றடிக்கும் போது அந்த லிசார்ட்ஸ் பல்லி இந்த அரணையெல்லாம் என்னது அந்த அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர்டு, அதாவது ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் கொண்ட அந்த ஸ்மால் பேர்ட் சிங்கிங் பேர்டு வந்து அங்கே இருந்துக்கிட்டு ரொம்ப அந்த வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப சைன் ஆகுற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் எம்டி விண்டோ அண்ட் சாங் இட்ஸ் ஹாட் அவுட், ரொம்ப அழகாக அந்த இடத்துல பாடுற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. உஷா sang to herself as she tripped lightly along the path. உஷா வந்து என்ன பண்ணுறா, வேகமாக தனக்கு தானே பாடிக்கிட்டு என்ன பண்ணுறா, அந்த பாதையில் நடந்து போகிறா. Soon he had left the ruins behind. கொஞ்சம் தூரத்தில் தான் என்ன இருக்குன்னா அந்த ரூயின்ஸ், அந்த இடிஞ்சு போனால் அந்த வீடு வந்து அதை தாண்டிட்டா. The path tipped steeply down to the valley and the little town with the strangling bazaar. Strangling அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ப்ரெட், பரவி இருக்கிறது. ஸோ இப்போ அந்த இடத்த ரூயின்ஸ் அந்த அழிஞ்சு போன இடிபாட்டுக்குள்ளேருந்து அந்த வீடை விட்டு கிராஸ் பண்ணி இப்போ போகும் டிப்டு அப்படின்னா கீழே இறங்கி போனோம்னா பள்ளத்தாக்கு இருக்கும், அதை கடந்து போனோம் அப்படின்னம்னா அந்த டவுன் வந்துடும். அங்கே போய் பார்க்குற அங்கே பஸார் ரொம்ப பெரிய பஸாராக விரிஞ்சிக்கு. ஸ்ட்ராக்லிங் அப்படின்னாக்கா ஸ்ப்ரெட்டு. உஷா டுக் ஹர் டைம் இன் த பஸார். இப்போ அவளோட டைமை வந்து பஸாரில் செலவழிக்கலாம்னு நினச்சி ரெடி ஆகிட்டா. சி பாட் எ சோப் அண்ட் மேட்சஸ் பீசஸ் அண்ட் சுகர், இதெல்லாம் வந்து வாங்குறா. என்னென்ன வாங்குறான்னா சோப் வாங்குறா, அடுத்து மேட்சஸ் தீப்பெட்டி வாங்குறா, ஸ்பைசஸ் அப்படின்னா மசாலா பொருட்கள்லாம் வாங்குறா, சுகர் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வாங்குறா. நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் குட் பி ஹேட் இன் த வில்லேஜ் வேர் தேர் வாஸ் நோ ஷாப். இந்த பொருட்கள்லாம் வந்து அவள் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் வந்து கிடைக்காது, ஏன்னா அங்கே கடையே இல்லை.
அண்ட் எ நியூ பைப்ஸ் டேர்ம் ஃபார் த கிராண்ட்ஃபாதர் ஹுக்கோ. அதே மாதிரி அவங்க தாத்தாவுக்காக என்ன வாங்கியிருக்கிறாங்கன்னா பைப்ஸ், இந்த டொபாக்கோ இதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, குக்கா, அந்த பைப்பை வந்து வாங்கிக்கிறா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்கர்ஷன் புக் ஃபார் சுரேஷ். அது மாதிரி தம்பிக்கு வந்து ஒரு புக் ஒன்று வாங்கிக்கிறா. டு ஹிஸ் சம்ஸ் இன், அதில் வந்து அவன் சம்மெல்லாம் போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு புக் வாங்கிக்கிறா. as an afterthought she bought him some marbles. அதெல்லாம் வாங்கி முடிச்சோன்னா அவளுக்காக என்ன வாங்கிக்கிறான், மார்பிள்ஸ். தென் she went to the மோஷி ஷாப். மோசி அவரோட கடைக்கு போகிறா. மார்பிள்ஸ் யாருக்காக வாங்குறா அப்படின்னு சொன்னாக்கா தம்பிக்காக, கோலி, அது கோலின்னு சொல்லலாம், அவன் தம்பி விளையாடுவானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. நெக்ஸ்ட் எங்கே போகிறான்னா மோசி ஷாப்புக்கு போகிறா. டு ஹாவ் மதர் ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர்டு. ஏன்னா அவங்க அம்மாவோட செப்பல் வந்து என்ன, ஸ்லிப்பர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரிப்பேர், பிஞ்சு போச்சு. ஸோ அதை தைக்கிறதுக்காக அங்கே போகிறா. த மோசி வாஸ் பிஸி. அங்கே அந்த மோசி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ சி லெஃப்ட் த ஸ்லிப்பர்ஸ் வித் ஹிம் அண்ட் சி ஹேட் டு பேக் இன் ஆஃப் அன் ஹவர். சரின்ட்டு அந்த ஸ்லிப்பர்ஸை வந்து அவர் கடையில் கொடுத்துட்டு நான் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சி ஹேட் 2 rupees ஆஃப் ஹர் ஓன் சேவ்ட் அப். அவள் வச்சுருந்தது வந்து இப்போ வந்து 2 rupees அவர்கிட்ட இருக்குது. அண்ட் சி யூஸ்டு த மணி டு பை ஹர்செல்ஃப் எ நெக்லஸ் ஆஃப் amber colored beads ஃப்ரம் த old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. ஸோ அந்த அவள் சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த காசை வச்சு அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்குறா. ஆம்பர்டு கலர்டு அப்படின்னாக்கா ஒரு எல்லோவும் ஆரஞ்சும் சேர்ந்துருக்கிற மாதிரி கலர். பீட்ஸ்னால் அந்த மணி வாங்குறா. அது யார்கிட்ட வாங்க, திபெத்தியன் லேடி, அந்த திபத்துலேருந்து வந்து விற்பாங்க இல்லையா பொருட்கள்லாம், அந்த லேடிக்கிட்ட வாங்குறா. அந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அட் த எண்ட் ஆஃப் த பஸார். ஸோ அவளுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிக்கிறா. வாங்கிட்டு இப்போ ஆல்ரெடி அவங்களோட ஆன்ட்டி வீடு வந்து டவுனில் இருந்ததுன்னு சொன்னோமா. அப்போ உஷா மெட் ஹர் ஆன்ட்டி லக்ஷ்மி ஹூ டுக் ஹர் ஹோம் ஃபார் டீ. ஸோ அப்போ அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு இப்போ போயாச்சு. போய் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீ எடுத்து சாப்பிட்றாங்க. உஷா ஸ்பெண்ட் an hour in ஆன்ட்டிஸ் லக்ஷ்மிஸ் லிட்டில் ஃப்ளாட் above the shop listening to her auntie talk about the ache in her left shoulder. ஸோ அப்போ அவங்க ஆன்ட்டி வீட்டில் வந்து ஒரு 1 hour போல் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, an hourனாக்கா 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறா. அதுக்கடுத்து ஃப்ளாட் எபோவ் த ஷாப், அதுக்கு கீழே தான் என்னதுன்னா அந்த ஷாப்லாம் இருக்குது. ஸோ அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க, எனக்கு ஏக்னா பெயின் இன் ஹேர் லெஃப்ட் ஷோல்டர், என்னோடய லெஃப்ட் ஷோல்டர் வந்து ரொம்ப நாளாக பெயினாகவே இருக்குது. அண்ட் த ஸ்டிஃப்னஸ் இன் ஹேர் ஜாயின்ட்ஸ். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா டிஃபிகல்ட் டு மூவ் ஆர் பெண்ட், என்னால் அதை என்ன பண்ண முடியலை, அதை அசைக்கிறதும் மடக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஜாயின்ட்ஸு அந்த மூட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சி drank 2 cup ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ. ஸோ அவங்க 2வது டீயும் என்ன பண்ணிட்டாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்களே. 2 டைம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டீ குடிச்சிட்டாங்க, 2 பேருமே பேசிக்கிட்டே இருந்தாங்களே. அண்ட் வென் சி லுக்டு அவுட் த விண்டோ சி saw the dark clouds had gathered over the mountains. ஸோ பேசிக்கிட்டே இருந்துட்டு டைம் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவள் விண்டோ வழியாக வந்து பார்க்குறா. பிளேஸே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா டார்க் க்ளவுட்ஸ், மேகங்கள்லாம் வந்து ரொம்ப கருமையாக இருக்குது. அந்த மவுண்டைனை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்குது. உஷா ran to the க்ளோப்பர்ஸ் அண்ட் கலெக்டட் மதர்ஸ் ஸ்லிப்பர்ஸ். இப்போ வந்து உஷா வந்து ரொம்ப இருட்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு என்னம்னா கோப்பர்ஸ் அப்படின்னாக்கா அந்த செப்பல் தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தா இல்லையா, அந்த கடைக்கிட்ட அவர்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா அம்மாவோட செப்பலை வாங்கிக்கிட்டு இந்த ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். அவள் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த திங்ஸ் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸ்லாங்னா மாட்டிக்கிற, ஸ்லாங்கிட்டு அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு ஓவர் ஹர் ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு அண்ட் செட் அவுட் ஃபார் த வில்லேஜ். சரி அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் செக்ஷன் 2ல் இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். ஸோ நீங்கள் 4 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.